ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் முக்கிய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் சேப்பாக்கத்தில் பலப்பரீட்சை நடத்துகின்றன. போட்டியை காண ரசிகர்கள் மைதானத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். சடையாண்டி, இன்றைய போட்டி எந்த அளவுக்கு முக்கியமானது? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கு? நிச்சயமா ஸ்ரீராம், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதக்கூடிய போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் முழுவதும் திருவிழா கோலம் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் மஞ்சள் பாய்ஸ் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கூல் கேப்டன் தல தோனியுடைய டி-ஷர்ட் அணிந்துதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் மைதானம் முழுவதுமே ரசிகர்கள் காட்சி அளிக்கிறார்கள். அந்த அளவிற்கு எந்த பக்கம் திரும்பினாலும் மஞ்சள் தீட்டப்பட்ட ஒரு மஞ்சள் வண்ணம் நிரம்பிய ஒரு மைதானமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தளவிற்கு ஒரு அதிரடிக்கு பெயர் போன ஒரு அணியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 287 ரன்கள், 277, 266 என சிக்ஸர் மழை பொழியக்கூடிய ஒரு அணியாகத்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருக்கிறது. அவர்களுடைய அதிரடியை இன்றைய போட்டியில் கட்டுப்படுத்துமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சொந்த மைதானத்தில் கடந்த போட்டியில் தோல்வியை சந்திச்சிருக்கிறது. எனவே தோல்வியிலிருந்து மீண்டும் அந்த பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை உறுதி செய்வதற்காக ரித்துராஜ் தலைமையிலான மஞ்சள் படை இன்னைக்கு தயாராக காத்திருக்கிறது. ரசிகர்கள் நம்மோடு நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகள் குறித்து கேட்டறியலாம். வணக்கம், எங்க இருந்து வர்றீங்க? இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? நான் மயிலாடுதுறையில இருந்து வரேன். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா அவங்க கம்மியான டோட்டலுக்கு இது பண்ணி நம்ம ஈஸியா சேஸ் பண்ணி ஜெயிப்போம் நான் நினைக்கிறேன். நம்ம கேகேஆர் பிச்சு கொடுத்த பிச்சை இங்கேயே கொடுத்தோம்னா நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம். ஏன்னா எஸ்ஆர்எச் எப்படி இருந்தாலும் அடிக்க தான் போறாங்க. ஸோ ஒரு ஸ்பின் பிச்சை கொடுத்தா நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம். நிச்சயமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 288, 277, 266 ஒரு இந்த சீரீஸ்ல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஹோம் கிரவுண்ட்ல எப்படி நம்ம சிஎஸ்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்மே பிச்சு கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் வி நோ சிஎஸ்கே எப்பயுமே பவுலிங் பிச்சா தான் இருக்க போகுது. ஸோ ஜட்டு ரொம்ப கீ பாயிண்டா இருப்பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களுக்கு கொடுத்து நம்ம 160, 180 அவங்க லைக் கண்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் சிஎஸ்கே வின். நிச்சயமா தல தரிசனத்தை பாக்குறதுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிரௌடு இருக்கும் அப்படின்றது வழக்கமா பார்க்க முடியுது. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கும்? தல தரிசனம் தளபதி ஸ்டைல்ல சொல்லணும்னா கிரவுண்ட் ஃபுல்லா பிளேயர்ஸ் இருக்கலாம் ப்ரோ. ஆனா எல்லாரும் பார்க்க போறது ஒருத்தர் தான், ஆட்ட நாயகன். அது வேற யாரும் இல்ல, நம்ம தலை MS தோனி தான். காலையில தான் ரோஹிணில கில்லி ரிலீஸ் பார்த்தாச்சு, தளபதி தரிசனத்தை பார்த்தாச்சு. நீ தலை தரிசனம் மட்டும் தான் மிஸ்ஸிங். அதையும் தலை கொடுத்துட்டாங்கன்னா ஃபுல்ஃபில் ப்ரோ. நாங்க எல்லாம் கர்நாடகால இருந்து வந்திருக்கோம், இவங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. எல்லாமே ஒரே ரீசனுக்காக தான் ப்ரோ. தலை அந்த என்னதான் தூபே ருத்ராஜ் எல்லாம் உயிரை கொடுத்து அடிச்சாலும் தலை அந்த 2 பால் 4 பால் ஆடி 260 ஸ்ட்ரைக் ரேட்ல முடிச்சு கொடுக்காரு. அதை பார்த்தா பைசா வசூல் ப்ரோ. 5000 ரூபாய் 6000 ரூபாய் இருந்தாலும். சோ இன்னைக்கு கண்டிப்பா தலை தரிசனம் இருக்கு. சூப்பர் மேட்ச் இருக்கு ப்ரோ. நிச்சயமா ஸ்ரீராம், நீங்க கேட்டிருப்பீங்க வெற்றி தோல்வி எல்லாம் அடுத்த பட்சம் தான், எங்களுக்கு தலை தரிசனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதிலும் இருந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி ரசிகர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கின்றன. நிச்சயம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இன்னைக்கு கட்டாயமாக வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் களமிறங்குகிறார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் கடந்த போட்டியில் தோல்வியை சந்திச்சிருக்கு. எனவே இந்த போட்டியில் அனல் பறக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். ஸ்ரீராம், உற்சாகம் ததும்ப விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சடையாண்டி.